வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்றிரவு காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுச்சேரியில் கரையை கடந்தது. சென்னையில் சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள தண்ணீர் இன்று முழுமையாக அகற்றப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் இன்று மருத்துவ முகாம்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக பங்கேற்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார். இளையோர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா சீன தைப்பே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்றிரவு காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுச்சேரியில் கரையை கடந்தது. இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் மாமல்லபுரம், மரக்காணம் உள்ளிட்ட பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சென்னையை பொறுத்தவரை நேற்று மாலையில் இருந்து மழையின் தாக்கம் குறைந்தது. இருப்பினும் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அதனை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக நேற்றிரவு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் எண்ணூர் முகத்துவாரம் அருகே நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நீர்வளத்துறையின் சார்பில் 23,38 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாக அப்போது அவரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் நகரம் வெள்ளத்தால் பாதிக்கப்படவில்லை என்று கூறினார். முன்கூட்டியே தூர்வாரப்பட்டதால் பக்கிங்ஹாம் கால்வாய், ஓட்டேரி நல்லா கால்வாய்களில் மழைநீர் தங்கு தடையின்றி செல்வதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் சென்னையில் சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள தண்ணீர் இன்று அகற்றப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகரில் மழை மற்றும் காற்றின் வேகம் குறைந்துள்ளது என்றும் முந்தைய புயல்களைப் போல பெஞ்சல் புயல் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என்றும் கூறினார். மொத்தம் 143 நிவாரண முகாம்கள் இருக்கிறது. அதில் 4,904 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையிலே மட்டும் சாப்பாடு மட்டும் 3,730,000 உணவுப் பொட்டலங்கள் பொதுமக்களுக்கு இவ்வளவும் கொடுத்துருக்கோம். இதுக்கு முந்தி நம்ம சந்திச்ச 2 புயல் மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு இருக்காது. மழையினால் வருகிற சேதம் இருக்கும், மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. பாதிப்பு வந்தாலும் இந்த அரசாங்கம் அதை சமாளிக்கும். மின்சார வாரியம் தொடர்ந்து நல்ல முறையில் வேலை செய்கிறது. மழை தண்ணீர் வடியக்கூடிய அந்த வேலையை மாநகராட்சி நிர்வாகம் செய்து சென்னையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தவுடன் மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை பெரம்பூர், அயனாவரம் பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை அமைச்சர் திரு PK சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா ஆகியோர் நேரில் சந்தித்தனர். அவர்களுக்கு அங்கு செய்து தரப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் சென்னை வேளச்சேரியில் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சக்திவேல் என்பவரது குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புயல் காரணமாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் மரக்கிளைகள் விழுந்துள்ளதால் பராமரிப்பு பணி காரணமாக இன்று பூங்கா செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் தேங்கியதால் நேற்று மூடப்பட்ட சென்னை விமான நிலையம் இன்று காலை மீண்டும் திறக்கப்பட்டது. விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு வழக்கமான செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களை விரைவில் பணியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக் கல்வித்துறைக்கு அதிக அளவில் ஆசிரியர்கள் தேவைப்படுவதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்களை விரைவில் பணியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாகை மாவட்டத்தில் கனமழைக்கு பின் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக கூறிய அவர், 5400 ஹெக்டேரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதாகவும் மழை விட்ட பின்னரே தண்ணீர் வடிந்து வருவதாகவும் தெரிவித்தார். மாவட்டத்தின் பிற பகுதிகளில் பயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால் உரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு அன்பில் மகேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம்.
செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் இன்று மருத்துவ முகாம்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 500 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. மழை மற்றும் புயல் பாதிப்பால் காய்ச்சல், சளி, இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்றவற்றை பரிசோதித்து அதற்கான சிகிச்சை வழங்கப்பட உள்ளது. சென்னையில் 200 இடங்களிலும் மற்ற 6 மாவட்டங்களில் தலா 50 இடங்களிலும் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையின் தாக்கம் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். தாழ்வான பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புயலுக்கு பின் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. பென்சில் புயலின் தாக்கத்தின் காரணமாக மாவட்டத்தில் 23 பாதுகாப்பு மையங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான உணவுப் பொருட்கள், படுக்கை, மருத்துவ வசதி உள்ளிட்ட வசதிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆவடியில் 23 சென்டிமீட்டர் மழையும், கும்மிடிப்பூண்டியில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் பென்சில் புயல் காரணமாக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையினால் மாவட்டத்தில் உள்ள புழல், பூண்டி, சோழவரம் உள்ளிட்ட ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றது. மேலும் மாவட்டத்தில் ஆங்காங்கே தாழ்வான பகுதியில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை ராட்சத மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடர்ந்து 2வது நாளாக பங்கேற்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், மத்திய உள்துறை செயலர் திரு கோபிந்த் மோகன் ஆகியோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். நாட்டில் நிலவும் தேசிய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச காவல்துறை தலைமை இயக்குநர்களுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார். இருவரிச் செய்திகள். சீனாவுடன் பதற்றம் உள்ள நிலையில் தைவானுக்கு $385 மில்லியன் மதிப்பிலான ஆயுதங்கள் விற்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்தியா, மலேசியா கூட்டு ராணுவ பயிற்சி ஒத்திகை நாளை முதல் இம்மாதம் 15ஆம் தேதி வரை கோலாலம்பூரில் நடைபெறவுள்ளது. கட்டாய மதமாற்ற தடை சட்டத்திற்கு ராஜஸ்தான் மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உலக எய்ட்ஸ் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு காலை மணி 6:30க்கு இயக்கப்படும் புறநகர் மின்சார விரைவு ரயில் கூடுதலாக திருநின்றவூர் ரயில் நிலையத்தில் நாளை முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் நீர்நிலைகளில் விளையாட குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை அனுமதிக்க வேண்டாம் என்று பொதுமக்களை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோயில் யானை செங்கமலத்திற்கு முன்பு பக்தர்கள் புகைப்படம் எடுக்கவோ செல்ஃபி எடுக்கவோ அனுமதி இல்லை என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் பேக்கரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பரணிப்புத்தூர் ஊராட்சியில் தேங்கிய மழைநீர் வெளியேற்றப்படுவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இளையோர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தொடர்ந்து 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 16-0 என்ற கோல் கணக்கில் சீன தைப்பே அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தென்கொரிய அணியை சந்திக்கிறது. சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து சீனாவின் வு லூ யூவை எதிர்கொள்கிறார். இந்த போட்டி லக்னோவில் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சிங்கப்பூரின் ஜியா ஹெங் ஜசானை எதிர்கொள்கிறார். கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை தாய்லாந்தின் டெச்சபோல் சுபிர்சரா இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்றிரவு காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுச்சேரியில் கரையை கடந்தது. சென்னையில் சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள தண்ணீர் இன்று முழுமையாக அகற்றப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் இன்று மருத்துவ முகாம்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக பங்கேற்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார். இளையோர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா சீன தைப்பே அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.